இந்த லீகல் சர்டிபிகேட் இருந்தா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு இதுல? இந்த லீகல் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா உங்க பட்டா பேர் மாற்றம் பண்றது. இப்போ வந்து ஃபேமிலி சொத்துக்கள் இருக்கும். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவருடைய டெத் சர்டிபிகேட்டை வச்சுட்டு இவங்க வாரிசுகள் யாருங்கிறது அவங்க பேருக்கு வந்துட்டு அந்த பட்டா பேர் மாற்றம் பண்ண முடியும். இப்போ பேங்க்ல வந்துட்டு பணம் போட்டு வச்சிருப்பாங்க, திடீர்னு இறந்துருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸடா இருக்கலாம், நான் சேவிங்ஸ்ல கூட இருக்கலாம். அது எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெத் சர்டிபிகேட்டை கொண்டு போயிடுச்சுன்னா அது பேங்க் வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய பணம் வேணும் அப்படின்னா யார் வந்து வாரிசு அப்படின்றத நீங்க கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒருத்தர் எம்ப்ளாயி, அவர் வந்து எம்ப்ளாயியா இருக்கிறாரு அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய வேலை வந்து யாருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு இல்லையா? சோ அப்ப வந்து அதுக்கு இவர் தான் வாரிசு அப்படின்றதுக்கு அந்த வாரிசு சான்றிதழ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவருக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க, ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய ஹவுஸ் டேக்ஸ், இபி, லேண்ட் டேக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பேர் மாத்துறதுக்கும் வந்துட்டு அந்த லீகல் சர்டிபிகேட் தேவைப்படும். ஓகே.